செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தன்னுடைய பதவி சுகத்திற்காகவும் பதவி பவுசுக்காகவும் இந்த பச்சோந்தி அமைச்சர் நிர்மல்குமார் கொஞ்சம் பழசையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதிமுகவின் கருத்து சொல்வது பற்றி கொஞ்சம் நாவடக்கம் தேவை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது கடைசி அத்தியாயம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆயுளை நிர்ணயிக்க இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆயுளை நீங்கள் நிரூபிப்பதற்கு முன்பாக நிர்மல்குமார் அவர்களே, உங்கள் பொது வாழ்க்கைக்கு நீங்கள் ஈடுபட்ட அந்த வரலாறு தெரியாதவர்களுக்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம். ஆனால் அவரோடு பயணித்த மதுரை மக்களுக்கு புரியும். நிர்மல்குமார் போகாத கட்சியே இல்லை. தற்பொழுது தாவேகாவின் அவதார புருஷன் போல பேசுகிறார். இவருக்கு முன்பு ஆரம்ப கட்டத்திலேயே விஜய் மன்றத்திலே தங்கபாண்டியன், கல்லணை போன்றவர்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்ட விஜய் மன்றத்தில் உள்ளவர்கள். அந்த தம்பிகளுடன் எல்லாம் நாங்கள் 2011ஆம் ஆண்டு அம்மாவின் தலைமையில் அப்போது சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு உழைத்தார்கள். அதிமுக வெற்றிக்கு பாடுபட்ட அந்த தம்பிகளுடன் எல்லாம் எங்களுக்கு நெருங்கிய தொடர்புண்டு. அந்த தம்பிகள் எல்லாம் விஜயை உயிராக மதித்து, விஜய்தான் உலகம் என்று மதித்து, விஜய்தான் எங்களுக்கு எல்லாம் என்று உழைத்து வருகிற அந்த தம்பிகள் இன்றைக்கு கல்லணை வடக்கு தொகுதியிலும் மதுரை மேற்கு தொகுதியில் தங்கபாண்டியனும் வெற்றி பெற்றுள்ளனர். விஜய் மன்றம் என்று சொன்னால் தங்கபாண்டியன், கல்லணை போன்றவர்கள் தான் அனைவருக்கும் தெரியும். எந்த கட்சிக்கு போனாலும் தன்னுடைய பதவியை தக்க வைப்பதற்காக மாற்றிக்கொள்ளும் நிர்மல்குமார் அதிமுகவின் எதிர்கால ஜாதகத்தை பார்க்க வேண்டாம். அதிமுகவினுடைய வலிமையையும் எதிர்காலத்தையும் பொதுச் செயலாளரை பற்றியும் நாக்கில் நரம்பில்லாமல் நிர்மல்குமார் பேசுகிறார். புதிதாக தாவேகா கட்சிக்கு வந்து தலைமை கழக நிர்வாகியாகி சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு பெற்று 9 அமைச்சர்களில் முதல் பட்டியலில் இடம்பெற்ற அந்த ஆணவத்திலேயே தன்னுடைய பதவி சுகத்திற்காகவும் சைரன் ஒலியோடு மதுரையை சுற்றி வலம் வருவதற்காகவும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஆணவத்திலே பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாக உள்ளது. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களே, உங்களுக்கு முன்னாலே அமைச்சர் பதவிகளை எல்லாம் பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள், வயதிலே மூத்தவர்கள். எங்களோடு நீங்களும் கட்சி பணியில் இருந்துள்ளீர்கள் என்பதை நினைவூட்ட எச்சரிக்கையாக சொல்கிறேன். பழத்தை மறக்க வேண்டாம். உட்கட்சி பூசல் அனைத்து கட்சியிலும் உள்ளது. அந்த அரசியல் அரிச்சுவட்டை தெரிந்து கொள்ளாத நிர்மல்குமார் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு புறத்தில் மின்சார வெட்டு, இன்னொரு புறத்தில் மின்சார ஆவணம் திருட்டு. மின்சார வெட்டையும் மின்சார திருட்டையும் தடுக்க முடியாத மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களே, அதிமுக என்கிற மின்சார கம்பியிலே கை வைக்க வேண்டாம். அது ஷாக்கடிக்கும் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் எச்சரிக்கை விடுத்தார். தன்னுடைய பதவி சுகத்துக்காகவும் பதவி பவுசுக்காகவும் கரைவேஷ்டியை மாற்றிக்கொண்டே தெரிகின்ற இந்த பச்சோந்தி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் கொஞ்சம் பலசையெல்லாம் நினைத்து பார்த்து அதிமுகவை பற்றி கருத்து சொல்வது கொஞ்சம் நாவடக்கம் தேவை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது கடைசி அத்தியாயம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆயுளை நிர்ணயிக்க இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று, யோகியதை இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை.